வாட்ஸ் அப் பீப்பிள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27, 2026. உலகமே போர் பதட்டத்துல இருக்க, இப்போ ஈரானுக்கு ஒரு பக்கம் போர் பயம்னா இன்னொரு பக்கம் பொருளாதார பசி பயம் வந்துடுச்சு பாஸ். இன்னும் 12 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஏதோ ஒன்னு ஆக போகுது. இது அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். தி 12-day டெட்லைன். ஈரானோட கார்க் தீவுல கார்க் ஐலண்ட்ல கச்சா எண்ணெய் உற்பத்தி பயங்கரமா நடக்குது. ஆனா அமெரிக்காவோட கடல் முற்றுகையால அதை விற்க முடியல. இப்போ இருக்கிற இடத்துல இன்னும் 12-13 நாள் தான் எண்ணெயோ சேமிச்சு வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஹவுஸ்ஃபுல் தான். தி வெல் டைலமா. கிடங்கு நிறைஞ்சா உற்பத்தியை நிறுத்த வேண்டியது தானேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆயில் கிணற்ற மூடுறது அவ்ளோ ஈஸி இல்ல பாஸ். ஒரு வாட்டி மூடினா மறுபடி திறக்கிறது கஷ்டம். அது மட்டும் இல்லாம நிலத்தடி நீர் புகுந்து கிணறு மொத்தமா பாழாகிடும். ஆபரேஷன் நாஷா. இந்த இக்கட்டான சூழல்ல இருந்து தப்பிக்க 30 வருஷமா முடங்கி கிடந்த நாஷா என்ற பழைய கப்பலை ஈரான் இப்போ தட்டி எழுப்பியிருக்கு. இதை ஒரு மிதக்கும் கிடங்கா மாத்தி நேரத்தை ஓட்ட பாக்குறாங்க. எக்கனாமிக் ஸ்ட்ராங்குலேஷன். இது வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமில்ல பாஸ், இது அமெரிக்காவோட பொருளாதார யுத்தம். ஈரானோட கழுத்தை நெரிச்சு அவங்களோட மெயின் பிசினஸையே முடக்க ட்ரம்ப் அரசாங்கம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. சேட்டலைட் எவிடன்ஸ். சேட்டலைட் போட்டோக்களை பார்த்தா உண்மை தெரியுது. கார்க் தீவுல 3 மெகா கப்பல்கள் 50 லட்சம் பேரல் எண்ணெயோட நகர முடியாம அப்படியே நிக்கறாங்க. அமெரிக்காவோட கண்கள் ஈரானை 24 மணி நேரமும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸ்காட் பெசன்ட்ஸ் வார்னிங். அமெரிக்கா நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஈரான் இப்போ என் கார்டு போடுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இதுக்கு மேல அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. குளோபல் இம்பாக்ட். ஒருவேளை ஈரான் ஆயில் உற்பத்தியை நிறுத்தினா அது சர்வதேச அளவுல பெட்ரோல் டீசல் விலையை ஏத்தி உலக பொருளாதாரத்தையே ஆட்டி படைக்கும்னு நிபுணர்கள் பயப்படுறாங்க. ஈரானோட நிலைமைய பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். இன்ஜினை அணைக்கவும் முடியாம கியரை மாத்தவும் முடியாம நடு ரோட்ல நிக்கிற வண்டி மாதிரி ஈரான் தவிக்குது. இந்த ஆயில் குண்டு வெடிச்சா பாதிப்பு யாருக்கு? அமெரிக்காவோட இந்த பொருளாதார முற்றுகை சரியா? ஈரான் இதிலிருந்து தப்பிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. உலக பொருளாதாரத்துக்காக ஒரு விசில போடுங்க பாஸ்.